Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை செல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எம்எல்ஏ கல்லணையை சூழ்ந்து கொண்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மதுரை செல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எம்எல்ஏவை சூழ்ந்து பெண்கள் சரமாரியாக புகார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். கழிவு நீரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக, இதனால் அந்த மருத்துவ பரிசோதனையுடன் மஞ்சக்காமலை மற்றும் டைபாய்டு உள்ளிட்ட அந்த நோய் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக எம்எல்ஏ கல்லாணையிடம் பெண்கள் முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த பெண்களின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜய் என்பன் கல்லாணை மதுரை செல்லூர் பகுதியில் கூட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். அப்போது பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் மதுரை செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட மணவாள நகர், விவேகானந்தா தெரு, அதே போன்று ஜீவானந்தா தெரு, சர்ச்சு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், இதனால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டைபாய்டு காய்ச்சல் மற்றும் மஞ்சக்காமலை உள்ளிட்ட நோயால் பாதிக்கப்பட்டு மதுரை அந்த செல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த செல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொதுமக்களை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கல்லாணை நேரில் பார்வையிட்டு அந்த பொதுமக்களின் புகார்களை கேட்டிருந்தார். அப்போது குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரியிடம் நான் நேரடியாக புகார் தெரிவித்தேன். ஆனால் எனது புகாரையே மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும், அது அப்படி ஒரு நிகழ்வு மதுரையில் நடக்கவில்லை என கூறினார்கள். ஆனால் தற்போது நேரடியாகவே 20க்கும் மேற்பட்டோர் டைபாய்டு மற்றும் மஞ்சக்காமலை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக கொடுத்த அந்த ஆதாரத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் காண்பித்து சட்டமன்ற உறுப்பினரே அவரே அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த செல்லூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் அந்த குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்ததன் காரணமாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். பல ஆண்டுகளாகவே இது போன்ற கழிவுநீர் தேங்கி இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. அதே போல அந்த ஜீவானந்தா தெரு, விவேகானந்தர் தெரு, அதே மணவாளன் தெரு உள்ளிட்ட இந்த பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதன் காரணமாகத்தான் இந்த மஞ்சக்காமலை உள்ளிட்ட டைபாய்டு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த புகார்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பொதுமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, குறிப்பிடக்கூடிய அந்த புகார்கள் குறித்து அவர்கள் அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்தாமல், ஆனால் அது போன்ற நிகழ்வு ஏதும் நடைபெறவில்லை எனதான் கூறப்பட்டு வருகிறது. மாநகராட்சியின் அந்த கீழ் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களே ஆய்வு செய்து அந்த மருத்துவ பரிசோதனையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதன் காரணமாகத்தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த டைபாய்டு மற்றும் மஞ்சக்காமலை நோய் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை என்பதை சமர்ப்பித்திருக்கிறார்கள். நேரடியாக களத்திற்கு வந்த கல்லாணை அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த நீரை யாரும் குடிக்க வேண்டாம், உடனடியாக உங்களுக்கு லாரிகள் மூலமாக குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும், உடனடியாக எந்த இடத்தில் அந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு எந்த இடத்தில் கழிவுநீர் கிடைக்கிறது என்பதை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக அதற்கான தீர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் என மதுரை மாநகராட்சியின் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். விரைவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியிலிருந்து சரி செய்யப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.